வீட்டாளுங்களாம் வந்தாங்க. எதெல்லாம் நீங்க மாறிட்டாப்லன்னு உங்களுக்கு யாரை தோணுது? நான் இப்பெல்லாம் ரொம்ப பெருமையா ஃபீல் கூட பேசுறது வந்து அவர் வந்து ரொம்ப சாம் லவர்ல வந்து விழுந்துட்டோம் அப்படிங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த செகண்ட் ப்ரோமோல என்னெல்லாம் ஆச்சுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமருதீனுக்கும் பார்வதிக்கும் திரும்பி மோதல் மாதிரி ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல மாத்தி மாத்தி குரலாம் சொல்லிக்கிறாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் போடலனா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்தாங்கல்ல, மாத்திக்கோங்க மாத்திக்கோங்க நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்கல்ல, அந்த அட்வைஸ் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, உள்வாங்கியிருப்பீங்க. அந்த அட்வைஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் ஒருத்தர் மாறிட்டாங்கப்பா, அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு பாதையை விட்டு மாறி இருக்காங்கன்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கமருதீன் எந்திரிச்சு சொல்றாரு. யாரோட பேரை சொல்றாருன்னா பார்வதியோட பேரை சொல்றாரு. முதல்ல கமருதீன் இந்த விஷயத்தை காமெடியா தான் ஆரம்பிச்சாரு. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. என்ன சொன்னார்னா, பார்வதியை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா பார்வதி பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உன் கூட இருக்கிறதுனால நான் பெண்மையா ஃபீல் பண்றேன், அதாவது பெண்மையா நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது சொல்லும் போது வந்து பார்வதி அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா போக போக பார்வதியை அட்டாக் பண்ற மாதிரிலாம் கமருதீன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்வதி அதுல பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, என்னடா ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தாங்க, திடீர்னு எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு காலையில லைவ்ல காட்டும் போதே இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, பார்வதி எனக்காக நீ நிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் நீ தான் நிக்கல, நான் எல்லா சமயமும் நின்றுக்கன்ற மாதிரிலாம் பேசினாரு. அப்படி இவங்களுக்குள்ள ஒரு மோதல் மாதிரி ஏற்பட்டுருச்சு. அந்த மோதலோட விளைவை தான் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காரு. முதல்ல பெண்மையா ஃபீல் பண்றதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா தானே பேசிட்டு இருந்தாரு. அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்க கமருதீன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது என்னன்னா, உங்கள் ரூட்டில் நீங்கள் போங்க, என் ரூட்டில் நான் போகிறேன்னா உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டேன் சார், பை பை சொல்லிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே தனித்தனியாக கேம் விளாடலாம், என் கேமை நான் பார்த்துக்கிறேன், உன் கேமை நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டேன்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. இதில் பார்வதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பார்வதி பேக் டு ஃபார்ம்னு சொல்லாங்க. ஏன்னா வந்து பார்வதி கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு உடனே அங்கேயே பதிலடி கொடுக்கறதுக்கு பாயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் கமருதீன் பேசினதை கேட்டு ஆடியன்ஸ் கிளாப் தட்டுறாங்க. கமருதீன் என்ன காமெடியா பேச ஆரம்பிச்சான், நம்மள போற போக்கில் அட்டாக் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. இப்போ நமக்கு சான்ஸ் வரும்ல, அப்ப நம்ம கேலி பண்ணலான்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆடியன்ஸ் வேற வந்து பயங்கரமா கிளாப் தட்டிட்டாங்களா, கடுப்பாயிருச்சு. என்னடா இவன் நம்மள இவ்வளோ பழகிட்டு இருக்கோம், நம்மள இந்த இடத்துல சொல்லி அட்டாக் பண்ணிட்டானேன்ற மாதிரி பார்வதிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போல. இப்போ பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா, கமருதீனை அட்டாக் பண்ணோன்ற டோன்ல தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு மாதிரி சைன் லாங்குவேஜ்லாம் பண்ணி பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் மாசு, அவர் தான் சாம், அவர் தான் லவ்வர் பாய்ன்ற மாதிரிலாம் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு? கமருதீன் வந்து தன் ஒரு பெரிய லவ்வர் பாயாவும் பெரிய சாக்லேட் பாயாவும் நினைச்சுக்கிறாரு. நாங்க எல்லாருமே அவர் பின்னாடி சுத்துற மாதிரியும், அதாவது நாங்கன்னு சொல்றது இவங்கள தான் சொல்றாங்க, நான் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க மாதிரியும் அவன் பின்னாடியே தொங்கிட்டு இருக்க மாதிரியும் ரொம்ப நானா போய் விழுற மாதிரிலாம் அவன் ப்ரொஜெக்ட் பண்றான், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் வந்து இவங்க இல்லைன்னு சொன்னாலும் அப்படிதான் அது ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. இவங்க என்ன பார்வதியை சுத்தி, அதாவது கமருதீனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பேபி கீபின்லாம் கூப்பிட்டீங்கல்ல, அப்ப அப்படிதானே தோணும். நிறைய வாட்டிங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வரும்போதெல்லாம் பார்வதி வந்து விலகி போய் அவங்க கேம் ஆடுவாங்கன்னு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ரெண்டு பேருமே திருந்த மாட்டாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் இருக்காங்க. அதாவது பார்வதி வீட்டில் இருக்கவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, நீ கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரிலாம். அதே மாதிரி கமருதீன் வீட்டில் அவ்வளோ அட்வைஸ் பண்றாங்க, டே நம்ம வெளியே தலையை காட்டணும்டா, அந்த பொண்ணு கூடயே சுத்திட்டு இருக்காதரா, வேணாண்டா பார்வதி நமக்கு வேணாண்டா, நான் வந்து ஹைலைட்டா அவளை தங்கச்சின்னு கூப்பிட்டது எதுக்குன்னா உனக்கும் அவள் தங்கச்சி மாறுதான்டான்றதை புரிய வைக்கிறதுக்கு தான் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, நாங்கள் திரும்பி சேர்ந்துக்கிட்டாங்களா, ஆனா சின்ன சின்ன பிரச்சனை வந்தா திரும்பி அடிச்சுப்பாங்க. இப்ப வந்து இந்த விஜய் சேதுபதி கிட்டே கமருதீன் அடிக்கலான்றதுக்காக ஒரு பிளானை போட்டாரு. அதுக்கு பார்வதி பதிலடி தரணும், இங்கேயே பதிலடி தந்தாதான் கரெக்டா இருக்கும்னு தந்தாங்க. பட் கமருதீன் சொல்லும் போது கிளாப்லாம் பயங்கரமா வந்த மாதிரி காட்டுறாங்க ப்ரோமோல. ஆனா வந்து பார்வதி பதிலுக்கு சொல்றாங்கல்ல, அப்போ வந்து ஆடியன்ஸா அமைதியா இருக்காங்க. சோ இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த நாள் வந்து இவங்களுக்குள்ள திரும்பி ஒரு சண்டை வருவாங்க. ஆனா அந்த சண்டையோட இவங்க பிரிஞ்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை. திரும்பி சேர்ந்து பேபி பேபி கட்டி பிடிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு காலையில கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட உட்கார வச்சு பேசி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க கேமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை பிளான் பண்ணி பண்றாங்களோன்னா எனக்கு டவுட் இருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க.